ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க. ஓகே, நம்ம நேரத்தை வந்து ரெசிப்டன்ட் பேமெண்ட் ஸ்டெப் 1 பார்த்துருக்கோம். எப்படியா நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்மெட்டை பேஸ் பண்ணி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படித்து நீங்கள் சம்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் அப்படி பண்ணலனாலும் இன்றைக்கி நான் வந்து ஒரு சம் நடத்த போகிறேன் ரெசிப்டன்ட் பேமெண்ட். அடுத்து நம்ம ஸ்டெப்பாக வந்து ஸ்டெப் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டெப் 2க்கு போகிறோம். ஸ்டெப் 2 என்னதுன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். நான் ஆக்டிவ் டெஃபினேஷன் சொல்லியிருந்தேன். எப்படி நம்ம ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பண்ணுறோமோ சேம் ஆஸ் இட் இஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான். அது எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம வந்து அந்த என்பிஓவில் சொன்ன மாதிரி ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் கேஷ் ஐட்டம்ஸ் இன்க்ளூட் ஆகும். நான் கேஷ் ஐட்டம்ஸ் லைக் டெப்ரிசியேஷன் இன்க்ளூட் ஆகாது. இதில் வந்து கேஷ் ஐட்டம் இன்க்ளூட் ஆகும், நான் கேஷ் ஐட்டம் இன்க்ளூட் ஆகும், டெப்ரிசியேஷன் டெஃபினட்டாக இன்க்ளூட் ஆகும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதை சொன்ன மாதிரி தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் போத் ஆர் சேம். ஓகேயா? இப்போ நான் உங்களுக்கு 2 சம் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அண்ட் செகண்ட் திங் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த 2 சம்ஸை நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். நான் ஈஸியாக தான் நடத்துவேன், உங்களுக்கு புரியும். இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான ஆன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் புது வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறேன். ஓகேயா? ஓகே, இப்போ வந்து சம்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் பார்க்க போகிறோம். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்னா எஸ்டர்டே நம்ம ஒரு டாபிக் நடத்தினது ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் ஸ்டெப் 1 அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, உங்கள் சைடில் வந்து கொஸ்டின் அப்படியே இருக்கும். அந்த கொஸ்டினை பாருங்கள், அந்த கொஸ்டினோட ஆன்சரை நான் செய்ய போகிறேன். ஓகேயா? ஓகே, இப்போ வந்து ஒரு கொஸ்டின் அப்படியே இருக்கும். அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் receipt and payment account of Kudalur Kabaddi Association for the year ended 31st March 2019. இப்போ கொஸ்டினை ரீட் பண்ணிட்டீங்க. இதோட மெயினாக இப்போ வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம யாருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா கூடலூர் கபடி அசோசியேஷனுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ நம்ம ஹெட்டிங்கில் என்ன எழுத போகிறோம்னா இப்போ இந்த நம்ம ஹெட்டிங் வந்து எல்லோரும் எழுதுவோம், எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நம்ம ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டை நம்ம போடணும். ஓகேயா? போட்டோமா? இப்போ நம்ம டேபிளாக ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம சம்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் அண்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் போடுறோம். நம்ம ஃபார்மேட்டில் என்ன பண்ணோம், டு பேலன்ஸ் பிடி கேஷ் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் போடுறோம். அது எதை எதையும் ஃபாலோ பண்ணுறோம். டு பேலன்ஸ் பிடி கேஷ் அக்கௌண்ட் போட்டோம். கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 11,000. சரி, ப்ளூ யூஸ் பண்ணுவோம், ரொம்ப லைட்டாக. ஓகே, இப்போ வந்து பேலன்ஸ் பி கேஷ் அக்கௌண்ட் போட்டோம். இப்போ ரெண்டாவது என்ன போட்டிருக்கோம்? பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட் நம்ம பொதுவாகவே நம்ம என்ன சைடில் எழுதுவோம்? கிரெடிட் சைடில் நம்ம எழுதுவோம் பேங்க் ஓவர் டிராஃப்ட். உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பிஆர்எஸில் வந்து அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் டைம் டேபிள் பண்ணுவீங்க. டைம் டேபிள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் மோஸ்ட்டாக வந்து அது ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் சைடு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த கேல்குலேஷனை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெசிப்ட் பேமெண்ட் வந்து அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து உங்களுக்கு எப்போ வந்தாலும் கிரெடிட் சைடில் தான் வரும். ஓகேயா? பேமெண்ட் சைடில் தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட் வரும். அதை மறந்துடாங்க.
ஓவர் டிராஃப்ட் அமௌண்ட் எவ்வளோ 20,000 போட்டோமா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓவர். இன்னொன்று, நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் வந்து பப்ளிக் ஆஃப்லையில் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு என்ட்ரியும் முடிக்க பென்சிலால் சைடில் ஒரு டிக் ஆர் ஒரு டாட் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, இல்லைன்னா ஒரு ஸ்கேல் கூட வச்சுருவோம். முடிச்சுட்டு வரும்போது சைட் பை சைடாக எழுத வர முடியும். ஓகேயா? இப்போ அடுத்தது வந்து ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்ட். நம்ம நேற்று என்ன பார்த்தோம்? ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்னால எந்த சைடு வரும்? பர்ச்சேஸ்னு ஒரு வார்த்தை வந்துடும், பேமெண்ட் சைடு. அடுத்து ஸ்டேஷ்னரி அந்த ஃபார்மெட்டில் இருக்குது, பை ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்போ நம்ம கிரெடிட் சைடில் எழுதுகிறோம். பர்ச்சேஸ் எவ்வளவு? 5,200 போட்டோமா. ஓகே, அப்போ நம்ம 3 என்ட்ரி முடிச்சிட்டோம். 4வது ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ்னால என்னது? பேமெண்ட். இப்போ எக்ஸ்பென்ஸ் எந்த சைடு வரணும்? கிரெடிட் சைடு. முடிஞ்சுதா? இதுக்கு அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,800. ஓகே, இப்போ நம்ம 4 என்ட்ரிஸ் முடிச்சிட்டோம். 5th ஒன் டிவிடெண்ட் ரிசீவ். டிவிடெண்ட் ரிசீவ், அந்த ரிசீவ்னு ஒரு வார்த்தை வந்து நம்ம எந்த சைடு போட சொல்லியிருக்கோம்? ரிசீவ். ஏன்னா இன்னொன்று அந்த மெயினான கான்செப்ட் வச்சுக்கோங்க. இந்த நம்ம ஃபார்மேட் பண்ணுறது இது கிளப் அசோசியேஷனும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் தான், இப்போ நம்ம வந்து நான் தான் கிளப் அசோசியேஷனோட ஓனர். டிவிடெண்ட்னா ப்ராஃபிட்னு அர்த்தம். அதில் நான் வச்சுக்கோம் ஒரு ப்ராஃபிட். அப்போ கம்பெனியோட ப்ராஃபிட்டை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு அது இன்கம். இன்கம்ல எந்த சைடு? ரெசிப்ட் சைடில் தான் போடணும். ஓகேயா? டிவிடெண்ட் ரிசீவ் வந்து 3,000 போட்டோமா. இப்போ அடுத்தது ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ்னாலே இந்த சைடு தான். ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ்னாலே பொதுவான ஒரு எக்ஸ்பென்ஸு. இப்போ நீங்கள் வந்து பைக்குக்கு வந்து ஏதாவது ரிப்பேர் ஏதாவது பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒரு ஜென்ரல் எக்ஸ்பென்ஸில் போட்டுக்கலாம். அது அமௌண்ட் வந்து 500. இப்போ அடுத்தது அட்மிஷன் ஃபீஸ்னால் இப்போ நம்ம சொன்னால் நம்ம தான் ஓனர்னு சொல்லணும். அப்போ அட்மிஷன் ஃபீஸ்னால் இந்த ஒரு பர்சன் வந்து என்கிட்ட இருந்து அட்மிஷன் ஃபீஸ் போடுறான். அப்போ எனக்கு தான் இன்கம். சரிங்களா? அவனுக்கு வந்து பேமெண்ட்டு, ஆனால் எனக்கு தான் இன்கம். அப்போ அதில் வந்து டெபிட் சைடில் போடணும். அட்மிஷன் ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளவு? 4,000. ஆக்சுவலாக நான் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் எல்லாம் முடிச்சிருப்பீங்க தெரியும். 1 செகண்ட் நானும் ஒரு வாட்டி பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு ஆன்சர் வந்து சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேயா? இப்போ அடுத்தது கொரியர் சார்ஜஸ். ஒரு சார்ஜஸ்னால் என்ன? பேமெண்ட் பை கொரியர் சார்ஜஸ். அமௌண்ட் வந்து எவ்வளவுனா 2,000. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு முனிசிபல் டேக்ஸ் பெய்டுனா என்னது? பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். நல்லா பார்த்துக்கோங்க. பர்ச்சேஸு, அடுத்து வேறு வந்து நம்ம கை மூலியமாக செலவு பண்ணுறது, அதெல்லாம் பெய்டு. ஸோ இட் வில் கம் ஆன் பேமெண்ட் சைட். பெய்டுனால பேமெண்ட் தானே. பெய்டு அமௌண்ட் வந்து எவ்வளவு? 3,000. கரெக்ட், 3,000. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேங்க் சார்ஜஸ் வந்தால் இந்த பேங்க் சார்ஜஸ் மொத்தமாக சார்ஜஸ்னு கொடுத்துறேன். சார்ஜஸ் ஒரு அர்த்தமே பேமெண்ட் பண்ணுறது. இந்த கிரெடிட் சைடில் கொடுக்குறேன். போட்டோமா? அதில் முடிஞ்சுதான். ஓகே, இப்போ அடுத்தது மிஸ்டேலியஸ் இன்கம்னு போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம யோசிக்க மாட்டோம், டேரெக்டாக ரெசிப்ட் போடுறோம்.
மிஸ்டேலியஸ் இன்கமோட அமௌண்ட் எவ்வளவு? 350 போட்டோமா? ரைட். அடுத்தது அப்கீப் ஆஃப் கிரவுண்ட். அப்கீப் ஆஃப் கிரவுண்டுக்கு அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்கோம்? 550. அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்னா இப்போ நான் தான் கிளப் அசோசியேஷன் சொன்னேன். இப்போ நம்ம கிரவுண்டை வந்து பார்க்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஆனால் அப்கீப் ஆஃப் கிரவுண்டுனா அதுக்கு ஒரு செலவு பண்ணுற மாதிரி. அப்போ இப்போ கீப் ஆஃப் கிரவுண்ட்னா ஒரு கிரவுண்ட் நீங்கள் பத்திரமா பார்க்கணும். அது வந்து கீப் ஆஃப் கிரவுண்ட். கீப் ஆஃப் கிரவுண்ட் வந்தாலே பேமெண்ட் சைடில் வந்துடும். இது வந்து பொதுவாக ஒரு கான்செப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ சம்ஸ் பண்ணாலுமே அப்கீப் ஆஃப் கிரவுண்டு வந்தாலே பேமெண்ட் சைடில் போட்டுருணும். ஏன்னா அது ஒரு பேமெண்ட் தான். இது இப்போ பேங்க் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எழுது 550. ஓகேயா? இப்போ அடுத்தது வந்து கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட். இது எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு பொருள் வந்து ஏதோ ஒரு ஹானரையும் ஏதோ பண்ணுறாங்க, ஒரு டொனேஷன் சம்திங். அப்போ நம்ம யாரும் நம்ம ஓனர் கவர்மெண்ட் வருது. அப்போ நம்மளுக்கு ஒரு இன்கம் தானே. அப்போ டைரெக்டாக நீங்கள் ரெசிப்ட் சைடில் போடுது. ரெசிப்ட் சைடில் போட்டே அவங்க பேமெண்ட் சைடில் போட்டுறாங்க. கிராண்ட் ஃபார் 5,000. ஓகே. இப்போ அடுத்தது வந்து டெலிஃபோன் சார்ஜஸ் பெய்ட் போட்டுருவோம். பெய்டுக்குரிய அமௌண்ட் எவ்வளவு? 2,800 போட்டோமா? ஓகே. அடுத்தது என்ரோல்மெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட் மாற்றி மறக்காமல் இங்கே போட்டுருங்க. எவ்வளவு? 10,000 போட்டோமா? இப்போ அடுத்தது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் பெய்ட். எல்லாமே பேமெண்ட் சைடில் தான் போட்டிருக்கான். ஓகேயா? இன்சூரன்ஸ் பெய்ட் டெலிஃபோன் எலக்ட்ரிசிட்டி amount 2,000 5,000. ஓகே. இது லாஸ்ட் ஒரு என்ட்ரி க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் என்னது? ஃபார்மேட் பிரகாரம் பை பேலன்ஸ் சிடி கீழே வந்து கேஷ் அமௌண்ட் வந்து 1750. பை பேலன்ஸ் சிடி அமௌண்ட் வந்து கேஷ் 1750. உங்ககிட்ட எல்லாத்தையும் கேல்குலேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். கேல்குலேட்டர் போட்டு டோட்டலில் பாருங்கள். டோட்டல் பார்த்தீங்கன்னா 44,850. ஓகேயா? இந்த சைடு அதிகமாக இருக்குது, இந்த சைடு லோவாக இருக்குது. அப்போ பேலன்ஸ் சிடி அமௌண்ட் எவ்வளவு? 4,500. That's all. Receipt and payment over. Receipt and payment over. ஆனால் உங்களுக்கு கொஸ்டினில் வந்து receipt and payment தனியாக கேட்டானா யூஆர் அ லக்கி பர்சன் தான், சொல்லவே வேணாம். அது வந்து 5 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 3 மார்க்கில் கேட்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு receipt and payment கொஸ்டினில் கேட்டுட்டு தான் கீழே வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேலன்ஸ் ஷீட் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து ஸ்டெப் 2 அண்ட் ஸ்டெப் 3 பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி தான். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்க்குரிய சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேயா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஓகேயா? ரொம்ப ஜாலியானது தான். அது என்ன சொன்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரி தான் இதுவும் இருக்கும். அதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம பர்டிகுலர் போடுறோம். ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் மட்டும் எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் சைடில் இருக்கும், இன்கம் வந்து கிரெடிட் சைடில் இருக்கும். அப்படியே மாற்றி தான்.
எப்படி சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி இருக்கும், மாற்றி போடுற மாதிரி தான். அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும். வாங்க இப்போ அடுத்த சம்முக்கு போவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து ரெசிப்டட் பேமெண்ட்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இப்போ கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஸ்லைடில் தெரியும் பாருங்க. அதில் ஃப்ரம் த ஃபாலோயிங் ரெசிப்டட் பேமெண்ட், நான் சொன்ன மாதிரி தான் ரெசிப்டட் பேமெண்ட் கேட்டாங்க, நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் அவங்க கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, தென்காசி திருவள்ளுவர் மன்றம் ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் இயர் என்ன 31 March 2019. ஓகே, இதில் ஈஸியான ட்ரிக் என்னென்னா, நம்ம ரெசிப்ட் பேமெண்ட் தான் வச்சுருக்கோம். பேமெண்ட்டில் இன்னொரு அர்த்தம் என்னென்னா எக்ஸ்பெண்டிச்சர். அப்போது நம்ம பேமெண்ட் சைடில் வந்து முதல்ல நம்ம எக்ஸ்பெண்டிச்சரில் அப்பர் பண்ணுறோம். அப்போது ரெசிப்ட் சைடு இன்கம்ல ரெண்டாவது அக்கௌண்ட் இருக்கும். ஓகேயா, ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ரெசிப்ட் பேமெண்ட் பண்ணுறோம், ரெசிப்டை இன்கம் தானே அர்த்தம். நீங்கள் அந்த ஃபார்மெட் எடுத்துக்கோங்க. அந்த ஃபார்மெட்டில் வந்து இன்கம் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக இன்கம் சைடில் தான் போட போகிறோம். நீங்கள் அப்படியும் ஒரு க்ளூ எடுத்துக்கலாம். இல்லைன்னா ப்ரோ உங்களுக்கு எல்லாமே தெரியும் ப்ரோ, இது எந்த சைடில் போடணும், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க இன்கம் சைடில் போடணும்னு. உங்களுக்கு அந்த அர்த்தத்தை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேயா, அதில் வந்து மெயினாக வந்து டு பேலன்ஸ் பிடி கேஷ் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பேலன்ஸ் கேஷ் ஐட்டம்ஸ், அடுத்து வந்து பேங்க்கு அதெல்லாம் போட்டிருக்குமா, போட மாட்டோம். டு பேலன்ஸ் பிடி கேஷ் போட மாட்டேங்க. ஏன்னா அது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டு இல்லைன்னா பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் தான் வரும், வேறு எதுவுமே வராது. அதே மாதிரி தான் அப்படியே அந்த ப்ராஸ்பெக்டஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் போட போகிறோம். ஓகேயா, இதில் ஃபஸ்ட்டு வந்து ரெசிப்ட் சைடு என்ன கேட்டிருக்காங்கன்னா, டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் வார்த்தை வந்தாலும் இதில் தான் போடும். இன்கமில் சப்ஸ்கிரிப்ஷனில் மற்றவங்களுக்கு 3 இப்போ 12th படிக்கிறவங்க மொத்தம் கரண்ட் இயர், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து கேட்டது 2018, அப்போ கரண்ட் இயரை கேட்டிருக்காங்க. இப்போ கரண்ட் இயரை கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்கிரிப்ஷன். இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, இது வந்து தென்காசி திருவள்ளுவர் மன்றம்னு சொல்லலாம். இப்போ நான் தான் அதற்கு ஓனர். மொத்தம் வந்து ஒரு பர்சன் வந்து எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறான், 55,000 சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது எனக்கு வந்து அது இன்கம். அவன் வந்து ஒரு வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி போயிட்டான், எனக்கு இன்கம் தானே. அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ், அது ஒரு கான்செப்ட் வச்சுக்கோம். இன்னொன்று, இப்போ சில பேர் வந்து கரெக்டான எக்ஸாக்ட் மீனிங் கேட்டிங்கன்னா, எப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டில் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் அமௌண்ட் எங்கே பார்க்குறீங்களோ அது கரண்ட் இயராக இருக்கணும். கரண்ட் இயர் மட்டும் இதில் போட முடியல, தப்பு. பாஸ்ட் இயர் ஃபியூச்சர் எல்லாம் போட்டு எனக்கு தப்பாக போயிருக்குது. கரண்ட் இயர் மட்டும் வேஸ்ட்டாக போடணும், கரெக்டாக வரும். அடுத்து வந்து லீகசிஸ்க்கு ஒரு அர்த்தம் என்னென்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம செல் பண்ணி விற்கிறது. அந்த ப்ராப்பர்ட்டி, அதுக்கு லீகசிஸ்னா ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு எது வரும், அசட். அப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போடணும். ஓகேயா, அடுத்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ். இப்போ நான் மன்றம் வச்சுருக்கேன். இப்போ வந்து சில பர்சன்ஸ் வந்து எனக்கு வந்து உங்கள் மன்றத்தை வந்து நாங்கள் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா பட்டிமன்றம் நடக்குது, அது வந்து ஒரு 100-150 பேர் போய் பார்க்க வராங்க. 150 பேர் பார்க்கும்போது எப்படி வருவாங்க, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டி தானே வருவாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டும்போது இப்போ நம்மளுக்கு என்னது, இன்கம் தானே. ஸோ இன்கம் சைடில் போட்டாச்சு. இப்போ அடுத்து பேமெண்ட்டாக எக்ஸ்பெண்டிச்சர். நான் ஒரு ஈஸியான ட்ரிக்கில் தான் சொல்கிறேன். பேமெண்ட்டாக எக்ஸ்பெண்டிச்சரில் பை சேலரிஸ் கொடுத்துருக்கான். சேலரிஸ் கொடுத்தா அது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தான். ரெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ட்ராவலிங் எக்ஸ்பெண்டிச்சர், சொல்ல வேணாம் எக்ஸ்பென்ஸும் கொடுத்துட்டான். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி சொல்ல வேணாம், அது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தான். இன்வெஸ்ட்மெண்ட் வார்த்தை உங்களுக்கு எப்போ தென்பட்டுச்சோ, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்துச்சுனால டேரெக்டாக பேலன்ஸ் ஷீட்டும் கொண்டு போயிடும், கண்ணை வந்து பேலன்ஸ் ஷீட் கொண்டு போயிடும். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்னா ஒரு பொருளை வந்து அவன் வாங்குறான். அந்த பொருளை வந்து இப்போ என்ன சொல்ல, ஒரு பேட்டோ பாலோ ஃபுட்பாலோ வாங்குறான். அந்த பொருள் வந்து அவனுக்கு இப்போ அசட் ஆகிடும், காசு கொடுத்து வாங்கினா அது அசட் ஆகிடும். அப்போ எதில் வரும், பேலன்ஸ் ஷீட்டில் போகும், அசட் சைடில் போகும். இப்போ பை பேலன்ஸ் ஷீட் நம்ம போடக்கூடாது. ஆஸ் பர் த ரூல்ஸ் வந்து ட்ரேடிங் அண்ட் அக்கௌண்ட்டை போடணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம போட மாட்டோம், பேலன்ஸ் ஷீட்டில் போடும். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் போத் ஆர் சேம் அண்ட் போத் ஆர் ஈக்குவல். ஓகேயா, அதுலேயும் வராது ப்ராஃபிட் அண்ட் லாஸில், அதே மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வரவே வராது. ஓகே, இப்போ நம்ம அமௌண்ட் கண்டுபிடிப்போம். 60,000 ஃபுல் அமௌண்ட்டு, இதுக்கு வந்து சர்ப்ளஸ். இன்னொன்று இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இந்த சைடு நெட் ப்ராஃபிட் அண்ட் நெட் லாஸ் போடுவோம். அதே மாதிரி தான் நெட் ப்ராஃபிட்டுக்கு வந்து சர்ப்ளஸ், நெட் லாஸுக்கு வந்து டெபிஷிட். ஓகே, அது மெயினாக அந்த வார்த்தை போடணும். அதுக்கு 1 மார்க் உங்களுக்கு கேரி ஆகும். ஓகேயா, ஓகே, இதோட இந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியான டைப்பு முடிஞ்சுது. ஓகேயா, இதில் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் 3க்கு வந்து போக போகிறோம். டுமாரோ வீடியோஸ் வந்து ஸ்டெப் 3 பேலன்ஸ் ஷீட்.
ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயினாக நான் அதை விட ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பயப்படாதீங்க. இதே இவ்வளோ ஜாலியாக போதும், அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் இவ்வளோ ஜாலியாக போகும் பார்த்துக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள், உங்கள் புக்ஸை நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த ஒரு கான்செப்ட் வந்து கொஞ்சம் புரியலைன்னா வீடியோஸை பாருங்கள். இந்த வீடியோ வந்து மறுபடியும் போடுங்க. ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டுடைய ஃபார்மேட்டை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேயா? ஓகே, இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சுது. இன்னும் ஸ்டெப் 3யோட போட்டோம்னா அதோட எப்படியும் முடிஞ்சது டோட்டலாக. நீங்கள் ஈஸியாக கெயின் பண்ணிட்டு போயிடலாம். 15 மார்க்ஸுக்கு 15 or 10 மார்க்ஸ் கேட்பாங்க முக்கால்வாசி. ரொம்ப ஈஸியாக தான் போகுது, ஜாலியாக போயிட்டு இருக்கு. எதுவுமே டென்ஷன் படுத்தாங்க. நீங்கள் ரிலாக்ஸாக கேளுங்க, உங்களுக்கு ரிலாக்ஸாகவே அப்படியே மனப்பாடம் பண்ணுற மாதிரி புரிஞ்சிடும். ஓகேயா? ஓகே, இந்த மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்னோட புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்க வருது. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் இன்ஸ்டாகிராம் ஐடியா கீழே கொடுக்குறேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குன்னு நான் கன்ஃபார்மாக சால்வ் பண்ணுறேன். ஓகேயா? அதோட ஏன்னா இந்த வீடியோ அதெல்லாம் முடிஞ்சுது. ஓகே, நாளைக்கு வந்து நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் பார்க்க ரொம்ப ஈஸியாக தான் போக போகுது. ஓகே, பாய்.